ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கூட பைந்தமிழ் பாவலன் என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அவரு இந்த நவம்பர் இனிசெட்டில் ஆல் இண்டியா ரேங்க் 910 எடுத்திருக்காரு. அவரோட ஜேர்னிஸும் அவருடைய சம் அட்வைசஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ பாவலா, இருக்கீங்களா? Hi guys, hi, I'm here. Hi guys, hello all. How are you buddies? I think you all doing good and some are preparing for the next next May INICT and upcoming NEET. I'm Painamal Pavalan who passed out from Tirunnamalai Medical College. இந்த INICT நவம்பர்ல நான் 910 ரேங்க் எடுத்திருக்கேன். இது முழுக்கமே வந்து லக்குன்னு சொல்ல முடியாது, ப்ரிப்பரேஷன் இல்லாமே வந்ததுன்னு சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் சம் டைம் அண்ட் ப்ரிப்பரேஷன். அப்படிதான் நான் அந்த ரேங்க் எடுத்தேன். அதை பத்தி இப்போ நான் மோகன் கேட்க நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி போக போகுதுன்னா, எனக்கும் பாவலனுக்கும் உள்ள சாதாரணமான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போக போகுது. ஒரு டிப்பிக்கல் பாட்காஸ்ட் மாதிரி இந்த கான்வர்சேஷன் போகாது கைஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஓகே பாவலா, முதல்ல உங்களோட ஜேர்னி பத்தி சொல்லுங்களேன். நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சீங்க, ப்ரிப்பரேஷன் எப்படி எல்லாம் போச்சு, அப்புறம் இதுக்கு முன்னாடி கொடுத்த அட்டம்ஸ்ல எல்லாம் என்ன ஆச்சு? நான் மோகன் இப்போ செகண்ட் இயர்லயே நான் மேரோ சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஆனா அப்போ யூஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா நமக்கு அது தெரியும் தானே, அப்பெல்லாம் கொஞ்சம் விளையாட்டாதான் இருப்போம். அப்புறம் வர ஃபைனல் இயர் நான் வந்து ஆனா மேரோ நோட்ஸ் அப்பயே ரெகுலரா மேரோ நோட்ஸ் படிச்சுதான் யூனிவர்சிட்டி எக்ஸாமே எழுதுவேன் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. கூட அப்பயும் கொஸ்டின்ஸ் போடுவேன் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா, அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல மேரோ சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் பெத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜி இது எல்லாமே மேரோ நோட்ஸ் படிச்சுதான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் கடைசியில தாரா ஃபார்மகாலஜிக்கு படிச்சேன். ஆனாலுமே ஒரு பேஸ் வந்து அப்போதுல இருந்து மேரோ நோட்ஸோட மெயின் நோட்ஸோட டச் இருந்துட்டு தான் இருந்துச்சு. தேர்ட் இயரும் அப்படிதான் மேரோ நோட்ஸ் படிச்சுட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் போனேன். ஃபைனல் இயருமே மெடிசன் மெயின் நோட்ஸ் மேரோ நோட்ஸ் படிச்சிருக்கேன். ஆனா மோஸ்டா வீடியோ பார்த்துருப்பேனா சொல்ல முடியாது, நிறைய வீடியோ பார்த்துருக்க மாட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சேர்ந்து படிச்சேன். என் ஃப்ரெண்டு சந்தோஷ்குமார்னு கூட தான் சேர்ந்து படிச்சேன். அப்போ வந்து எனக்கு தெரியாதுதான் அவன் சொல்லிடுவான். நான் ஃபுல்லா வீடியோ கவர் பண்ணிருப்பேன்னா கிடையாது. ஆனா மேரோ நோட்ஸோட டச் எனக்கு இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதான் என் ஸ்டாண்டின் சந்தோஷ்குமார், அவனை ஸ்டாண்டின் கூப்பிடும். அவன் வந்து சைட்ல நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சதுனால எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பார்ட்டா இருந்துச்சு. இன்கேஸ் நீங்க தனியா ஏதாவது ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ்க்கு வருவீங்க. நான் மோஸ்டா ஸ்ட்ரெயிட்டா நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து படிக்காம யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு அப்ப படிக்க வரும்போது நோட்ஸ் எடுத்து உட்காருவான். அவன் கூட அவன் அப்படி சொல்லிட்டே இருப்பான், பேஜஸ் திருப்பிடுவோம். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு மேரோ நோட்ஸ்ல ஒரு டச் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனாலதான் இப்போ வந்து இந்த குறுகிய டைம்ல அந்த 2 months தான் ஸ்ட்ரிக்டா உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லலாம். அந்த குறுகிய டைம்ல இந்த ஒரு அவுட்கம் வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, ஆல்ரெடி இந்த 2 months முன்னாடி ஒரு அளவுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் உங்ககிட்ட இருந்ததுனால. ஃபவுண்டேஷன் இருந்துச்சு மோகன், ஆனா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமானா இருக்காது. மேரோ நோட்ஸ் கிறிஸ்பா தான் இருக்கும், அது நிறைய மறந்துருக்கும். அந்த டச் நம்மளோட ஒரு ஃப்ளோ, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்ன்றது அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபார்மேட். இதனாலதான் சொல்லுவாங்க ஒரே பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் இதுல கான்செப்ட். அதுல இருந்து அப்படியே டெரைவ் பண்ணா நமக்கு அப்படியே இதுல இந்த கான்செப்ட் இங்க இருக்கும்ன்றது ஆல்ரெடி நம்ம ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்லாம் பீடியாட்ரிக்ஸ், மெடிசன், சர்ஜரி இதெல்லாம் நமக்கு படிக்கும்போது இது இங்கதான் இருக்க போகுது அப்படின்றது தெரியும். ஆனா உள்ள கண்டென்ட் மறந்து இருக்கும். அது ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட இப்ப படிக்கிறது. ஓகே பாவலா, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வர காமனான ஒரு சில கொஸ்டின்ஸ், எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் வரக்கூடிய காமனான ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேக்குறேன். முதல் விஷயம், டோட்டலா இப்போ நீங்க வந்து உங்களோட பாஸ்ட் செல்ஃப பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா ஒரு நாள் கரெக்டா இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய பாவலனை பாக்குறீங்க. இந்த பாஸ்ட் செல்ஃப்க்கு எக்ஸாக்டா நீங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கொடுப்பீங்க, என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க டு ஃபாலோ? லைக் இது வந்து என்ன ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணும், அப்புறம் முக்கியமான பண்ணக்கூடாத தப்புலாம் என்ன, அப்புறம் ஜிடி ஃபாலோ ஜிடி எந்த அளவுக்கு அட்டென்ட் பண்ணணும், ஜிடி எப்படி அனலைஸ் பண்ணணும். ஓகே பாவலா, நான் இதை சொல்லுவேன்னா மோகன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த இடத்துல இருக்கன்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். நான் வந்து அது கண்மூடித்தனமா என் ஃப்ரெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபாலோ பண்ணிருந்தா மேல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிராச்ல இருந்து ஒரு ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும், நவம்பர் தான் டார்கெட்னு ஃபர்ஸ்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி நவம்பர் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா நான் ஒரு 4-5 டிவிஷன் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஆர்டர்லி மேனர்ல பண்ணிருக்கேன். ஆனா நான் இப்போ என் ஃப்ரெண்டு கூட ஃபாலோ பண்ணதால அவன் ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப்ல படிச்சிருந்தது, அவன் வந்து அதுக்கு முன்னாடி படிச்சிருந்தது, அவன் கூட வந்தது எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
ஆனாலுமே ஒரு ஆர்டர்லி பேட்டர்ன் வரல. அவன் வந்து நம்ம காலேஜ்ல இருக்க வரைக்கும் ஒன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்ப கொஞ்சம் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு 2 பேரும் பிரிஞ்சு வீட்டு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிச்சு, கிராஜுவேஷன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த வாட்டி பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து படிக்கிறேன். தனியா உட்காந்து படிக்க எனக்கு கஷ்டமா இருக்கு, நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது இல்லாம இந்த நீட் நம்மளால பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. ஆனா எப்படினாலும் தனியா தான் படிக்க போறோம், தனியா படிக்க பழகிப்போம் அப்படின்ட்டு நான் நிறுத்தலாம் இல்ல. நான் என்னால எவ்வளவு எஃபர்ட்ஸ் கொடுத்து படிக்க முடியுமோ அவ்வளவு படிச்சேன். ஏன்னா நான் ஃபாலோ பண்ணது எல்லாமே என் ஃப்ரெண்டோட ஷெட்யூல், அவன் எப்படி படிச்சானோ அதே ஸ்பீடு, ஷெட்யூல் முதற்கொண்டு அவனை ஃபாலோ பண்ண. ஆனா இப்போ நானே ஒரு ஷெட்யூல் போடணும், நானே அதை ஃபாலோ பண்ணணும், நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஆனா அந்த நீட் வரைக்கும் நான் பழகினது வந்து பாத்தீங்கன்னா தனியா எப்படி படிக்கிறது, எனக்கு நான் எப்படி ஃபாலோ பண்றேன், என்னோட ஸ்பீடு என்ன, நான் எப்படி ஷெட்யூல் போடணும் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். இதெல்லாம் நான் அவன் கிட்ட பார்த்தேன்னா எப்படினாலும் ஃபர்தரா வந்து நீ தனியா தான் போற, நீ வந்து பெட்டர் இப்பவே வந்து நீ ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்க, நீ இப்போ இந்த இடத்துல தான் இருக்க, அது பிரிச்சுட்டு எந்த நாள்ல எவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கணும், ரிவிஷன் எப்படி பண்ணணும், இப்பயே வந்து மேக்கு தான் உன்னால இந்த நீட் பண்ண முடியாதுன்னு முதல்ல தெரிஞ்சிச்சு. அப்ப ஐஎன்ஐசிடிக்கு எப்படி ஃபாலோ பண்றேன் அவ்வளவு பண்ணு, இந்த நீட்டை கன்சிடர் பண்ணதா. ஆனா நான் முன்னாடி வந்து பார்த்தேன்னா இந்த நீட்டுக்குள்ள எப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீட் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா முடியாதுன்னு தெரிஞ்சுமே அதை பண்ணேன். கொஞ்சம் சும்மா கடமைக்குன்னு படிக்கிற மாதிரி நிறைய டாபிக்ஸ் படிச்சேன். அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிடி வந்து அப்பயே வந்து 15 days வந்துச்சு ஜிடி போடுறது தனியா உனக்கு மறக்கிறது, நீ படிச்சதை மறக்கிறது தப்பாகுதுன்னா அது தனியா நோட் பண்ணி அதை அப்பப்ப ரிவைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த இடத்துல இருக்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, பர்சனலைஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்ட். நீ வந்து ஃப்ரெண்டு கூட இவ்வளவு நாள் இருந்துட்டு ஆனா இதுக்கப்புறம் இல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து நவம்பருக்குன்னு கொண்டு போ, நவம்பருக்குன்னு எடுத்துட்டு அதுல இவ்வளவு நாள் இவ்வளவு முடிக்கணும்னு பாரு. இருக்கிற டைம் பீரியட ஸ்பிளிட் பண்ணி அங்கங்க நீ அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்க. லேக் ஆகாத, எந்த இடத்துலயுமே லேக் ஆகாத மாதிரி இம்ப்ரூவ் பண்ணாத. ஸ்டடி ஹவர்ஸ் பத்தி கேட்டீங்க. ஸ்டடி ஹவர்ஸ் வந்து பார்த்தோன்னா உன்னால ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் உட்கார முடியுது அது பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்ஜெக்டை ஷெட்யூல் போட்டுக்கோ. சப்ஜெக்ட் வைஸ் இப்போ ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ்னா இட் டேக்ஸ் சம்டைம்ஸ் ஷார்ட்டர் தென் த இன்டர்மீடியட் சப்ஜெக்ட் அண்ட் லாங் சப்ஜெக்ட். இப்போ பிடிஆர்னு ஒன்று ஃபோக்கஸா பேசிட்டு இருக்காங்க. அந்த பிடிஆர்னே நீங்க படிச்சாலுமே அது ஒரு கோர் கான்செப்ட். அது நீங்க வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க சார். மேம் மட்டும் ஜைனப் மேம் மட்டும் சொல்லுவாங்க இட்ஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் யூ ஹேவ் டு கோ இன் டெப்த் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படி போறதுன்னா நீங்க சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ்ல அதுல இல்லாத பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் மேரும் ரிவிஷன் நோட்ஸ். நான் மெயின் நோட்ஸ் தான் நான் என்னோட யூஜி டேஸ்ல படிச்சிருந்தாலுமே இப்போ படிச்சது ரிவிஷன் நோட்ஸ் தான். ரிவிஷன் நோட்ஸ்ல ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் நீங்க கொஸ்டின் பாக்குறீங்கன்னா அதை ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. அது ப்ரீவியஸ் இயர் டாபிக்கா இருந்தா இன்னும் ஹைலைட் பண்ணி ஆட் ஆன் பண்ணுங்க, அது ரிவைஸ் பண்ணுங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரீட் வந்து இட்ஸ் த பேஸ் ஃபார் ரிவிஷன்ஸ். அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா அதுதான் ஃபாலோ பண்ணுங்க. நான் அது மட்டுமே சொல்றேன். 100% ஒர்க் ஆகும். நீங்க வந்து அந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்டடி இந்த ஆர்டர்ல நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணதை ஈஸியா ரெகலெக்ட் பண்ண வசதியா இருக்கும். ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அது ரிவிஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் கன்சிடர் பண்றேன். ஸ்டெப் அப் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இவ்வளவு நேரம் தான் ஃபர்ஸ்ட் உட்கார முடியுது. உங்களுக்கே போக போக எடுக்கணும் சீட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எந்தூசியாசம் வரும்போது அப்போ நீங்க எவ்வளவு நேரம் வேணா படிக்கலாம்ன்ற அளவுக்கு நீங்க போயிடுவீங்க. ஆனா கொஞ்சம் லேக் அடிக்கிறீங்க, ஏதாவது பாக்குறீங்க, யூடியூப் பாக்குறீங்க, ரீல்ஸ் தள்ளுறீங்கன்னா ஏன்னா தள்ளுவோம், மோஸ்டா பிரேக் எடுக்கிறோம்னா தள்ளுவோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு நீங்க ஜிடி போட்டதை ரிவ்யூ பண்ண பாருங்க. அந்த எந்தெந்த கொஸ்டின் தான் தப்பு பண்ணீங்க அந்த அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போ கொஞ்சம் போக போக கிட்ட வர எக்ஸாம் கிட்ட வராத அந்த 2 months 3 months இருக்கும் போதே அந்த தப்பெல்லாம் நீங்க அந்த பிரேக் டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும். அடுத்த ஸ்டெப் அப் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இதுலயும் கான்செப்ட்லயும் இம்ப்ரூவ் ஆகலாம். டைம் எப்படி ஸ்டெப் அப் ஸ்ட்ராட்டஜியோ நீங்க பிரேக் டைம்லயும் ரீல்ஸ் தள்ளதுல இருந்து இப்போ கொஸ்டின் ரிவ்யூ பாக்குற அளவுக்கு அப்கிரேட் ஆயிருப்பீங்க. அதை நான் சொல்லுவேன் மோகன். ஓகே பாவலா அப்புறம் ரிவிஷன் எத்தனை டைம் பண்ணணும் டோட்டலா உங்க நோட்ஸ்? ரிவிஷன்ன்றது மோகன் அது எப்படி சொல்றது, இட்ஸ் கொரி மாதிரி தான் மோகன். இப்போ வந்து ஒருத்தர் 2 ரிவிஷன் பண்ணா அவங்க எல்லாத்தையுமே கிளியர் கட் கான்செப்ட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் 4 ரிவிஷன் பண்ணாலுமே மறக்கும். எனக்கு 3 ரிவிஷன் 4 ரிவிஷன் பண்ணாலுமே மறக்கும்னா. ஆனா நான் இதெல்லாம் வந்து நீட் அப்போ பண்ணதெல்லாமே ஒரு டைம் ரீட் முடிச்சிருப்பேன். அதெல்லாம் இப்போ வரும்போது ரிவிஷன் மாதிரி தான். இந்த யூனிவர்சிட்டி இந்த நீட் ஆகஸ்டுக்கு அப்புறம் ரிவிஷன் மாதிரி தான். இந்த ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் நல்லா தான் படிச்சிருந்தேன். அதனால இப்போ வரும்போது மறந்துதான் போச்சு. அதனால படிக்கிறது மறக்கதான் செய்யும். நீங்க அந்த கொஸ்டின் சால்வ் பண்றது மூலமாவோ அந்த டாபிக்ல இந்த திருப்பி ரிப்பீட் ஆகிற டாபிக்ல அப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி தப்பா வரீங்க கரெக்ட் பண்ணும்போது அது ரெக்டிஃபை ஆகிடும். நீங்க ஆனா மினிமமா ஒரு 4 to 5 ரிவிஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீட் வந்து ஒரு 3 months கொடுங்க, கண்டிப்பா 3 months கொடுங்க. அடுத்து 1.5 months 3 months 1.5 months 4.5 months
ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிடும். செகண்ட் ரிவிஷன் வந்து அட்லீஸ்ட் 20 days பண்ணுங்க. 20, 15, 10 இது மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் 3 monthsல முடிக்கிறது இட்ஸ் லாங் டைம் தான். நீங்க நான் சொன்ன ஸ்டெப் அப் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலுமே அந்த 3 monthsல உங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சிடலாம். இந்த ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் 2 days வைங்க. ரிவிஷன் நோட்ஸ் படிக்கும்போது மோர் தென் எனஃப். இந்த ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் ரிவிஷன் நோட்ஸே போதும். மோஸ்டா 4 கொஸ்டின் கேட்கறான். இப்போ சைக்காட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்கறான். அந்த 4 கொஸ்டின் நீங்க வந்து கண்டிப்பா அந்த ரிவிஷன் நோட்ஸ்ல இருந்து எடுக்க முடியும். அப்படியே வந்து புது டாபிக்லாம் வந்து புது கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது அதுல கண்டிப்பா இருக்கும். அதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அது ஒரு கான்ஃபிடன்ஸாவே இருக்கும். ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ ஆர்த்தோபெடிக்ஸ் எடுத்தீங்கன்னா அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இந்த ப்ராக்சிமல் ஃபிமோரல் நெயிலிங் அதெல்லாம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து அது மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் டக்குன்னு பார்த்துடணும். அது மாதிரி போக போக ஃபர்ஸ்ட் லாங் சப்ஜெக்ட்ஸ்லேயே உட்காராதீங்க. ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ்லேயே உட்காராதீங்க. இன் பிட்வீன்ல போட்டு நீங்க படிக்கும் போது எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நான் பண்ணது இப்போ அனடாமி வந்து பாதி படிச்சுட்டு அப்புறம் பயோகெம் வந்தேன். பயோகெம் பிசியாலஜி படிக்கல. அதுக்கப்புறம் நான் ஃபார்மகாலஜி போனேன், மைக்ரோபயாலஜி போனேன், பெத்தாலஜி படிக்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டேன். ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆர்த்தோ, ரேடியோ, அப்புறம் டெர்மு, சைக்கி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்து இதெல்லாம் ஒரு 1 monthல முடிக்கிறேன்னும் போது ஒரு அந்த அட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வந்து ஒரு 8 to 9 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ண மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுதான் சொல்லுவேன், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதனால இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவோம் மோகன். ஓகே பாவலா. இப்போ அடுத்ததா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் தான் எனக்கும் இருக்கு. இப்போ நான் 4 சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கேன், 8 சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கேன், 10 சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கேன். நான் எப்படி ஜிடி அட்டென்ட் பண்றது? ஜிடி நான் முன்னாடியே அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கணுமா, இல்லாட்டி மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு ஜிடி கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா மோகன், ஜிடின்றது இட்ஸ் டைம் லிமிட் தான் மோகன். டைம் நம்ம ஃபாலோ பண்றோமா, அந்த கொஸ்டினை ஃபுல்லா பண்ணி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டெரைவ் ஆகுமா, நமக்கு தெரிஞ்சது அப்போதைக்கு தெரிஞ்சது. இப்போ நீ 10 சப்ஜெக்ட் படிச்சிருக்க அப்படின்னா, இல்ல 4-5 சப்ஜெக்ட் படிச்சிருந்தனாலும் அந்த டாபிக்ல வர கொஸ்டினை நீ செக்ரிகேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் டெரைவ் பண்றியா, மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு டெரைவ் பண்றியா, அந்த டைம் ஃபாலோ பண்றியா. இப்போ ஐஎன்எஸ்சினா 180 minutes 200 கொஸ்டின்ஸ், அதுக்குள்ள நீ எல்லா கொஸ்டினையும் முடிக்கிறியா அப்படின்றது தான் ஜிடியோட நோக்கம். அது மட்டும் இல்லாம நீ அந்த டைம் லிமிட்ல நீ தெரிஞ்ச டாபிக்கை கரெக்டா ஆன்சர் கொண்டு வரியா, அவ்வளவுதான் மோகன். அதனால வந்து நீ எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலுமே ஜிடி கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனா நம்ம டைமை ஃபாலோ பண்றோம், அக்யூரேசியை ஃபாலோ பண்றோம். நம்ம வந்து ஃபுல்லா வந்து படிச்ச சப்ஜெக்ட், நான் பிசியாலஜி படிச்சிருக்கேன், மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன், பயோகெம் படிச்சிருக்கேன்னா அந்த சப்ஜெக்டோட அக்யூரேசி பார்த்துக்கணும். மீதி சப்ஜெக்ட்லாம் நம்ம எப்படியும் வந்து யூஜில படிச்சதை வச்சுதான் போட போறோம். அதுல நம்ம எவ்வளவு அக்யூரேசி இருக்கு, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது ஃபர்தரா பாத்துக்கலாம். அதனால ஒரு 5 சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் சரி, இப்போ 8 சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் சரி, ஜிடி கொடுக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து டைம் அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த டைமுக்குள்ள நம்மளால ஆன்சர் டெரைவ் பண்ண முடியுதா அப்படின்னு அனலைஸ் பண்ண வைக்கும். அதனால ஜிடி வந்து கொடுக்கலாம், தைரியமா கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு டைம் ப்ராக்டிஸ் வரும், அந்த அக்யூரேசி ப்ராக்டிஸ் வரும், அந்த மேத்தமெட்டிக்கல் அதாவது மைண்ட் கால்குலேஷன் இதுக்குள்ள இதை டெரைவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் வரும். அதனால கொடுக்கலாம். ஓகே பாவலா. இப்ப அடுத்து பெரிய டவுட் என்னன்னா, ஜிடி அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வழக்கமா ஒரு ஜிடி அட்டென்ட் பண்ணவே 3 மணி நேரம் ஆகுதா, அதுலயே எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் ஆகிடுது. அந்த ஜிடி அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு முன்னாடி 1 day ஆவது எடுக்குது அந்த ஜிடி ஆக்சுவலா அனலைஸ் பண்றதுக்கு. இந்த டைம் வர்த்தா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, எல்லாரும் ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல நிறைய படிக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்து ஜிடி சாதிடுவாங்க. அந்த ஜிடிய படிச்ச விஷயத்த டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து ஜிடி சாதிடுவாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நானும் இதே தான் ஃபாலோ பண்ணேன். நான் ஜிடி போடுவேன், கொஞ்சம் ரிவைவ் பண்ணிருக்கேன். ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு பேப்பர் ரிவைவ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆனா ரிவ்யூ பண்ணவில்லை. ஆனா அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணன்றதே அனலைஸ் பண்ணாம விட்டுருவோம். அது ப்ரீவியஸ் இயர் டாபிக்கா இருக்கலாம், இல்ல புது கான்செப்டா இருக்கலாம். ஆனா அனலைஸ் பண்ணணும் மோகன். இப்போ எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா, அவனுக்கு சார் சொன்னதா, எங்க பிசியாலஜி சார் ஒருத்தர் சொன்னா இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நீ ஜிடி போடுறியா, அதுக்கு அடுத்து ஒரு 7 to 8 hours ஆகுதா, அப்ப எத்தனை தப்பு வந்திருக்கு, தப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிடு. அதுக்கப்புறம் நீ ரிவ்யூ பார்க்கணும்னு சொல்லி, ஏன்னா இப்ப மேரோல ரிவ்யூ ஆப்ஷனே இருக்கு. ரிவ்யூன்ட்டு அதை டச் பண்ணிட்டு நீ ஆன்சர் போட்டு கரெக்டானாலும் தப்பானாலுமே அது ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அது ஒண்ணு இருக்கு. ஆனா உனக்கு கம்ப்ளீட்டா தெரியும் அப்படின்றத வச்சுக்கோ. ரிவ்யூ தப்பானதை பாரு, ரிவ்யூ ஆனது பாரு, அதுக்கப்புறம் கரெக்டானதை சும்மா பார்த்து விட்டுரு. இந்த தப்பு வந்து நம்ம இப்ப எப்படி சொல்றது, இப்போ 8 சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கான், அவனுக்கு 100 கொஸ்டின் கரெக்ட் ஆகுதுன்னா 100 கொஸ்டினா திருப்பி வந்து தப்பா ஒரு கொஸ்டின் பார்க்கணும். அப்ப இட் டேக்ஸ் இப்போ 1 கொஸ்டினுக்கு 2 minutes 3 minutes எடுத்தாலுமே 100 into 3 300 minutes ஆச்சு, கிட்டத்தட்ட 5 to 6 hours. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது போக போக அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மோகன். இப்போ வந்து 140 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரெக்ட் பண்ணிட்டு போகலாம், 150 வரைக்கும் கூட.
ஆனா இந்த தப்பான கொஸ்டின்ஸை எப்படி வந்து நான் படிச்ச டாபிக்ல இருந்து தப்பு பண்ணனா இல்ல படிக்காத டாபிக்ல இருந்து தப்பு பண்ணனா, படிச்ச டாபிக்ல இருந்து தப்பு பண்ணா ஏன் தப்பு பண்ணனு யோசிச்சுக்கோ, படிக்காத டாபிக்ல இருந்து தப்பு பண்ணனா அது ஞாபகம் வச்சுக்கோ. அந்த டாபிக் டக்குன்னு ரிவ்யூ பார்த்து முடிச்சிடு. அந்த கொஸ்டினோட டயக்னோசிஸ் என்ன, அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அது மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை வந்து சும்மா ஏதோ சின்ன பாயிண்ட் மாதிரி ஜிடி முடிச்சுட்டு அதை ரிவ்யூல அந்த கொஸ்டின் பத்தி எழுதி வச்சுக்க. இப்ப போக போக நீ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கனா 6 to 7 hours ஆன அந்த ஜிடி பேப்பரை நீ வந்து எண்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன்ல 3 hours பண்ணி முடிப்ப மோகன். அதுதான் வந்து ஆர்ட் ஆஃப் சால்விங் அந்த ரிவியூவிங் த கொஸ்டின் பேப்பர். பரவாயில்ல, இட் டேக்ஸ் டைம்னா பரவாயில்ல, அது ஒர்த் தான். ஏன்னா நீ அங்கதான் யோசிப்ப எப்படி தப்பு பண்ணும், நெக்ஸ்ட் அதை எப்படி யோசிச்சிருக்கணும், அந்த 3 hours டைம்ல இப்படிதான் நம்ம யோசிச்சிருக்கணும் அப்படின்றத நீ வந்து அந்த ரிவ்யூ மூலமா கண்டுபிடிக்கலாம். நான் ஆனா ரிவ்யூ பண்ணல, அது மிகப்பெரிய தப்பு. அது நான் வந்து இந்த ஐஎன்ஐசிடி எழுதும் போதே நான் உணர்ந்தேன். ஏன்னா வந்து பீட் ஜேகர் சிண்ட்ரோம் பத்தி ஒரு 4 பாயிண்ட் அடிக்கிட்டு அதுல எது கரெக்ட்னு கேட்டிருந்தான், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கரெக்ட்ன்ட்டு. அதுல வந்து நமக்கு தெரியும் அந்த ஃபேப்ல தான் வந்து கோரியோ ரெட்டினைட்டிஸ் ஏதோ ஒரு பாயிண்ட் வரும். அது வந்து அந்த பீட் சேகர்ல கொடுத்துருந்தான், அவன் கரெக்ட்ல கேட்டிருந்தான். ஆனா கண்மூடித்தனமா என்ன பண்ணும், அப்படியே நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் அந்த கோரியோ ரெட்டினைட்டிஸ்ன்ற பாயிண்ட. இது வருமே அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் வந்து அது ரிவ்யூ ஏதாவது பார்த்திருந்தேன்னா, நிறைய கொஸ்டின் பீட் சேகர்ல அட்டன் பண்ணிருக்கேன், ஏதாவது ரிவ்யூ பண்ணிருந்தேன் அப்படின்னா அதுல வந்து இது மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா வரும்ன்றது மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகும். அதனால ரிவ்யூன்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல தான் கொஸ்டின் கேட்க போறானே, அதை நீ ரிவ்யூ பண்ணும்போது அது ஒரு ரிவிஷன் மாதிரி உனக்கு ஆகும். அது பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்டா நீ கேதர் பண்ற மாதிரி இருக்கும் மோகன். அதனால ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும், பண்றது தான் பெஸ்ட். அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா இன்னும் பெஸ்ட். ஓகே பாவலா. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 6 hours to 7 hours ரிவ்யூ பண்ணதை கடைசியில வரும்போது நீங்க 3 hours ரிவ்யூ பண்ணி முடிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரசி 150 கொஸ்டின்ஸ் அக்யூரசியும் வந்திருக்கணும். அந்த 50 கொஸ்டின்ஸா நீங்க அப்ப ரிவ்யூ பார்க்க போறீங்க. 50 கொஸ்டின்ஸ்னா ஒரு 1.5 hours முடிச்சிருங்க. மீதி ரிவ்யூன்னு போட்டதை ஒரு 1 hour முடிச்சிருங்க. எல்லா கொஸ்டினும் சேர்த்து 3 hours முடிச்சிருங்க. அவ்வளவுதான். அதுதான் டாபிக் பாயிண்ட், கோர் பாயிண்ட். ஓகே பாவலா. ஓகே பாவலா. இப்போ அடுத்ததா நான் பியர் பிரஷர்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்பயுமே இன்னொருத்தரை பார்த்து நம்மளால அந்த அளவுக்கு பண்ண முடியலையே, நம்மளால அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியலையே, நம்மளால அத்தனை டைம் ரிவைஸ் பண்ண முடியலையே, கண்டிப்பா கண்டிப்பா போதுமா இப்படின்னு பார்த்துட்டு நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். இதை நான் எப்படி டேக்கிள் பண்றது? கண்டிப்பா மோகன், எனக்குமே இது நிறைய டைம் ஆகிருக்கு. என்னோட பீர் குரூப் பார்க்கும்போது ஆகும், கண்டிப்பா ஆகும். பின் தங்குவீங்க. அப்படி பின் தங்கினா மட்டும் என்ன ஆயிட போகுது? நான் எனக்கு சொல்லிக்கிட்டதுதான். இப்ப மட்டும் என்ன ஆகிட போகுது? இப்படி உட்காந்தா உனக்கு என்ன, அவனுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியும், இப்ப தெரியாம இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருமா இது மாதிரி ஆனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள செல்ஃப் ரைஸ் பண்ணுங்க. அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் நீங்க யோசிங்க. அது என்ன பண்ணா எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நீங்க அப்படி டிப்ரெஸ் ஆயிருக்க டைம்ல 4 பாயிண்ட் படிக்கலாம், 4 பாயிண்ட் நோட்ஸ் எழுதலாம், அதை திருப்பி ஒரு டைம் பார்க்கலாம். நான் இவ்வளவுதான் மோகன் சொல்லுவேன். ஏன்னா அடுத்தவங்க பார்த்து பண்றது வந்து நீ எப்படி இம்ப்ரூவ் ஆக முடியுமா? இதுவே உட்காரதுனால அவன மாதிரி இம்ப்ரூவ் ஆயிட முடியாது. சம்டைம்ஸ் இப்போ இல்லைன்னா எப்பயோ ஒரு அவன் ஒர்க் பண்ணதாலதான் அவனுக்கு அந்த பாயிண்ட் இப்ப தெரியுது. பரவாயில்ல, இப்போ உனக்கு தெரியுதுன்னு சந்தோஷப்படு, அது இம்ப்ரூவ் பண்ணிக்க. அவ்வளவுதான் மோகன். மென்டல் ஹெல்த் பத்தி ஸ்பாயில் ஆகதான் செய்யும். மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உனக்கு பிடிச்ச திங்ஸ கொஞ்ச நேரத்துக்கு பண்ணு, டைவர்ட் பண்ணு. வீட்டுல பேசினா டைவர்ட் ஆவியா, இல்ல வேற ஏதாவது பண்ண டைவர்ட் ஆவியா, டேக் சம் டைம், ஒரு 5 to 10 minutes ஜஸ்ட் ரிலாக்ஸ். இல்ல கண்ண மூடி உட்காந்தாதான் உனக்கு சந்தோஷமா இருக்கா, மெடிடேட் பண்ற பழக்கம் இருக்கா, இன்னும் பெஸ்ட். கண்ண மூடி அமைதியா உட்காருங்க, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அதுல இருந்து எப்படி வெளியில வரணும், என்ன பண்ணா அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றது அது பர்சனலைஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான் மோகன். ஒரு சிலருக்கு அது எழுதி வச்சா ஞாபகம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணணும்னு தோணும். பரவாயில்ல, டைம் இருக்கு, பண்ணிக்கோங்க. ஒரு ரிவிஷன் பண்றீங்களா, தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சப்ஜெக்ட ரிவிஷன் நோட் சர்ஜரி வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 3 days ஆகும். நான் நீட் எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவேன் 3 daysக்கு மேலேயே கூட ஆகும். நான் இப்ப ஐஎன்ஐசிடி அப்ப அது 1.5 daysல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிவிஷனை முடிக்கிறேன். சர்ஜரி எல்லாம் அப்ப படிச்சதே இப்போ கொஞ்சம் டச்ல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிவிஷன்ல முடிக்கிறேன். கடைசியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேல சர்ஜரி ரிவிஷன் நோட்ஸ் 230 pages சம்திங் இருக்கும். அது 1 dayல ஓட்டி முடிக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரசியும் ஸ்பீடும். நீங்க ஒரு டைம் ஒரு விஷயத்த பார்க்க தான் வரும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணுங்க. அது மாதிரி உட்காரதுனால மட்டும் ஒன்னும் இல்லை. இப்போ அவனுக்கு தெரியுதும் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆவீங்க. அந்த லேகை இம்ப்ரூவ் பண்ணா நீங்க படிச்சா மட்டும் தான் முடியும், உங்களுக்கு அது தெரிய வந்தா மட்டும் தான் முடியும். இது மாதிரி உட்காரதுனால முடியாதுன்ட்டு சொல்லி மென்டல் பீஸை காம் டவுன் பண்ணிட்டு மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க சொல்லுவோம் மோகன். ஓகே பாவலா. ஒன் லாஸ்ட் क्वेश्चन பாவலா. ஃபியூச்சர் விஷ், உங்களோட ஃபியூச்சரோட பிளான் என்ன?
மோகன், நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது ஓகே நம்ம சர்ஜன் ஆகலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா நான் டிசெக்ஷனால கெடாவர் கொஞ்சம் எனக்கு டிசெக்ஷனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸ்கின் மட்டும் தான் பேக்ல பண்ணேன். அது கொஞ்சம் கிளீனா வரவும் என் பக்கத்துல ஃப்ரெண்டு ஒருத்தங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அது சரியா வரல, எனது நல்லா வரவும் சரி சர்ஜன் தான் நமக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டான். அப்பவே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது சரி சர்ஜன் தான் ஆகணும் அப்படின்னும் போது அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கேன். ஆனா எனக்கு செகண்ட் இயர்ஸ்ல வந்து ஃபுட்பால் விளையாடும்போது ஏசிஎல் டியர் வருது. ஏசிஎல் டியர் வந்த வாட்டி அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. எனக்கு நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது சரி ஃபர்தர் ஆப்ஷனா நமக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு ஏதோ ஒன்று பார்ப்போம் அப்படின்னும் போது சரி நம்ம நல்லா தானே படிக்கிறோம், சரி நம்ம மெடிசன் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. மெடிசன்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த திலீப் சார் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு லெக்சரரா, கிரேட் லெக்சரரா நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா சர்ஜரின்ற டாபிக் கடைசி வரைக்கும் இன்டர்ன்ஷிப் முடிகிற வரைக்குமே சர்ஜரியா மெடிசனா டைலமால தான் இருந்தேன். ஆனா இப்ப என்னோட ரேங்க் ஃபேவரிங் டுவர்ட்ஸ் த சர்ஜரின்னும் போது ஐ கிளாட்லி டேக்கிங் த சர்ஜரி நவ் இன் யூனிவர்சிட்டி இன் திஸ் எக்ஸாம். எய்ம்ஸ்ல சர்ஜரி தான் எடுக்க போறேன். கண்டிப்பா இதுல ஷைன் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மோகன். அது நிறைய டாக்ஸிசிட்டி, ஹேண்ட்ஸ் தர மாட்டாங்க அப்படி இப்படின்னு பல இது இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகிட்டு இப்போ ஜேஆர்ல தரல எஸ்ஆர்ல நான் வாங்கி பண்ணிக்கிறேன், பாத்துக்கலாம் அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் மோகன் இப்போ வரைக்கும் இருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு ஃபியூச்சர் வந்து டைம் தான் டிசைட் பண்ணும், பாத்துக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஆல் தி பெஸ்ட் பவ்லா. உங்களோட தேங்க்யூ மோகன். Thank you. Okay guys, I hope this video is very much helpful for your preparation guys. That's it for this video.